வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, வேர்ல்டு கப்ல 42வது மேட்ச், அதாவது குரூப் ஸ்டேஜ் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா பாப் ஒன் பிளேயர் ஃபேண்டசி, அதாவது பிக் ஒன் பிளேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான ஒரு அப்ளிகேஷனா இருக்கு. அதே மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்போர்ட்ஸுக்கும் மற்ற ஆப்புக்குமான என்ட்ரி ஃபீஸ் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்டான ஒரு ஆப். ஸோ மறக்காம இது வரைக்கும் நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஒரு டைம் ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் பிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட் லூசியா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்கும். ஸோ இந்த பிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா பவுண்டரி லைன் வந்து கொஞ்சம் ஆஃப் சைட் லெக் சைட்லாம் பாத்தீங்கன்னா 63 72, ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 74, மிட் ஆஃப்ல ஒரு 70 75, இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிச்சில் வந்து நல்லாவே ஸ்கோர் போகுது. அதாவது ஏதாச்சும் ஒரு இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு அதாவது இந்த பிச்சில் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல இந்த வேர்ல்டு கப்ல அதிகமா ரன் போன பிச்சா வந்து இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிச் வந்து பாத்தீங்க ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிச்சோட வியூ பாருங்க, எந்த ஒரு விரிசலுமே இல்ல, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா அடர்த்தியா இருக்கு. ஆல்ரெடி இந்த பிச்சில் வந்து ஒரு சில மேட்ச் நடத்திருக்காங்க. என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைச்சிருக்குங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ பாருங்க, லாஸ்டா வந்து வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் நடத்துறாங்க. அதுல வந்து பாருங்க ஒரு வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஹை ஸ்கோர், இந்த வேர்ல்டு கப்ல இதுதான் பெஸ்ட் ஹை ஸ்கோர் போயிருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9 விக்கெட்டும், ஸ்பின்னர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 விக்கெட்டும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 104 ரன் வித்தியாசத்துல வெஸ்ட் இண்டீஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கா வர்சஸ் நெதர்லாந்து மேட்சும் ஸ்ரீலங்கா வந்து ஒரு 200+ ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஆனா நெதர்லாந்து வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபாஸ்ட் 10 விக்கெட்டும், ஸ்பின்னர் வந்து ஒரு பாதி மடங்கு கம்மியா வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ரீலங்கா 83 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. ஸ்காட்லாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சும் ஸ்காட்லாந்து வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா 180 ரன் அடிக்கிறாங்கன்னா இந்த பிச் எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. அண்ட் ஃபாஸ்ட் 5 விக்கெட்டும், ஸ்பின்னர் 5 விக்கெட் மீக்கல் எடுத்திருக்காங்க. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து 5 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. இதுவே ஸ்காட்லாந்து ஒரு 200+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்காட்லாந்து வின் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் டாஸ் வந்து கொஞ்சம் நல்லா முக்கியமா இருக்கு. ஸோ 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட், மீதி 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் தான் வின் பண்ணாங்க. ஸ்கோர் வைஸா பாருங்க, 150க்குள்ள 2 இன்னிங்ஸும், 170 189க்குள்ள 2 இன்னிங்ஸும், 90+ பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ். 90+ வர்றதுலாம் இந்த வேர்ல்டு கப்ல அரிதினும் அரிது. வெஸ்ட் இண்டீஸ் ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணாங்க. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் இங்கிலாந்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் இந்த சீரீஸ்ல 4 மேட்ச் ஆடி 4மே அவங்க குரூப்ல நியூசிலாந்து, அதாவது உகாண்டாவை வின் பண்ணதெல்லாம் வந்து பெருசா கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. இருந்தாலும் அவங்க குரூப்ல வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான டீம் இருந்தாங்க. ஆப்கானிஸ்தானை வின் பண்ணி இருக்கிறாங்க அண்ட் நியூசிலாந்து எல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4க்கு 4மே வின் பண்ணி வந்த ஒரு டீம், பெஸ்ட் டீம். ஸோ பேட்டிங் லைனப் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அற்புதமான லைனப் இருக்கு. 7 பேர் வச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா பிரண்டன் கிங், சார்லஸ், பூரான், ஹோப்பு இல்லைன்னா சேஸ் ஆடலாம் அந்த இடத்துல. பட் லாஸ்ட் மேட்ச் ஹோப் வந்து அந்த இடத்துல நல்லா ஆடினதுனால சேஸுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கிறதுக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் அண்ட் ஆண்டர் ரசல். ஸோ 7 பேட்டிங் லைனப் வந்து பாத்தீங்கன்னா இதுல வச்சிருக்காங்க. ஸோ 7 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த 4 மேட்ச்ல ஹை ஸ்கோர் அடிச்சிருக்கா அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரண்டன் கிங் 4 மேட்ச்ல 63 ரன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு ஆவரேஜ் ஆடக்கூடிய பிளேயர் தான். இந்த சீசன்ல அப்ப அவ்வளோ பேர்கிட்ட மார்க்ரமே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிகாக், இவங்கலாம் நம்ம லாஸ்ட் மேட்ச் ப்ரிவியூல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 4 மேட்ச் ஆடி ஒரு 100 ரன் பிளஸ் கூட யாருமே வர முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல வேர்ல்டு கப்ல ரன் வந்து ஓரளவுக்கு அடிச்சிருந்தாலே அது நல்ல பிளேயர் தான். அதே மாதிரி சார்லஸ் வந்து பாத்தீங்கன்னா
4 மேட்ச்ல 87 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நிக்கோலஸ் பூரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல ஹையஸ்ட் ரன் 4 மேட்ச்ல 164 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குறிப்பா லாஸ்ட் மேட்ச்ல 98 ரன் ஸ்கோர் பண்ணாரு. சாய்ஹோப் ஒரு மேட்ச் தான் ஆனாரு. ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 25 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் ரோமன் பவல் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் 4 மேட்ச்ல 65 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரூதர்ஃபோர்டு 4 மேட்ச்ல 93 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் ரசல் வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்ச்ல 62 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிளஸ் 10 ஓவர் பவுலிங் பண்ணி 6 விக்கெட் கூட எடுத்து வச்சிருக்காரு. சோ நம்ம இதுல இருந்து நீங்க பார்த்தாலே தெரியும் யாருக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு. முதல் இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து ரசல் கொடுக்கலாம். ஏன்னா அவர் வந்து ரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோமன் பவலுக்கு ஈக்குவலா, ஒரு சார்லஸ்க்கு ஈக்குவலா, ஒரு பிரண்டன் கிங்கு ஈக்குவலா அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் அவங்கள விட ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட் வச்சா கூட 6 விக்கெட்டுக்கு எவ்வளவு பாயிண்ட் தெரியும், 150 பாயிண்ட். அதுல ஒரு சாலிடா வாங்கி கொடுப்பாரு. அவர் யாருமே வந்து பாத்தீங்கன்னா எந்த பேட்ஸ்மேனும் அவர் பக்கத்துல நிக்க முடியாது பாயிண்ட்ஸ்க்கு பக்கத்துல. சோ அதனால ரசல் வந்து முதல் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன். என்ன ரீசன்? நிக்கோலஸ் பூரன் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷனும் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ். சோ அதனால நிறைய மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பூரன் வந்து ஒரு மேட்சுக்கு ஒரு கேட்ச் 2 கேட்ச் பிடிச்சாலே எக்ஸ்ட்ரா 16 பாயிண்ட் கிட்ட கிடைக்கும். சோ நிக்கோலஸ் பூரன் அந்த இடத்துல வர்றதுனால நிக்கோலஸ் பூரனுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போக்கஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிரண்டன் கிங் தான். சோ பிரண்டன் கிங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல பாப் போடும்போது நிறைய ஆப்போனன்ட் வந்து பிரண்டன் கிங்க வச்சிருந்தேன். நான் வந்து இப்ராஹிம் சட்டான ட்ரை பண்ணி நான் வின் பண்ணிட்டேன். பிரண்டன் கிங் வந்து 4 மேட்ச்ல 63 ரன் அடிக்கிறாரு. அதே மட்டும் இல்லாம அவர் இன்னிங்ஸோட ஸ்டார்டிங்ல ஆடும்போது அவர் ஃபேஸ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச்சரி, கிறிஸ் ஜோர்டான் இல்ல மார்குட் இந்த மாதிரி பவுலர் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாகும். அதேதான் ஸ்பின்னுக்கு ஒருவேளை பிட்ச் நல்லா சப்போர்ட் பண்ணிச்சுன்னா மோயின் அலி, லிவிங்ஸ்டோன், ரஸ்கின் இவங்களை கூட வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பிரண்டன் கிங்குக்கு பதிலா நீங்க வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு சார்லஸை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா பிரண்டன் கிங்க்கு பதிலா ரோமன் பவலை கூட நீங்க தாராளமா ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஈக்குவல் பாயிண்ட் தான். ரோமன் பவல் வந்து அவரை விட எக்ஸ்ட்ரா கேட்ச் எல்லாம் நிறைய பிடிச்சி பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு. ஸோ அதனால பிரண்டன் கிங்க்கு பதிலா நீங்க மூணாவது ஆப்ஷன்ல கொஞ்சம் சார்லஸையும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 87 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இல்ல அப்படின்னா ரோமன் பவல் கொஞ்சம் நல்ல ஒரு மிடில் ஆர்டர் கூட நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்கிறாங்க. அதாவது மெக்காய் இருக்கிறாரு நமக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகில் கொஷேன் அண்ட் அல்சாரி ஜோசப் அண்ட் மோட்டி இந்த 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. 4 பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் பார்க்கலாம். சோ மெக்காய் வந்து ஒரு மேட்ச் தான் ஆனாரு. 3 ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அகில் கொஷேன் 4 மேட்ச்ல 15 ஓவர் பவுலிங் பண்ணி 9 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அல்சாரி ஜோசப் 4 மேட்ச்ல 14 ஓவர் ஸ்கோர் பண்ணி 9 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு. மோட்டி 4 மேட்ச்ல 13 ஓவர் பவுலிங் பண்ணி 7 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்திருக்காரு. நீங்க இந்த விக்கெட்டை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா அகில் கொஷேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 4வது இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளே இருக்குல்ல, முதல் 1 to 6 பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அது மட்டும் இல்லாம பிலிப் சால்ட் பட்லரை பொறுத்த வரைக்கும் நம்ப முடியாது. அடிச்ச அன்னைக்கு பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. இல்லையா அவங்க வந்து டப்புனு விக்கெட் விட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ அகில் கொஷேனுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா 2வது ஓவரே பவுலிங் எடுக்காரு. சில மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவரே பவுலிங் எடுக்காரு. அவர் பவர் பிளேக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த முதல் 6 ஓவருக்குள்ளே மேக்சிமம் 2ல இருந்து 3 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்துறாரு. அதனாலதான் அந்த 9 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து அல்சாரி ஜோசப் வந்து நம்ம 5வது ஆப்ஷன்ல எடுக்க போறோம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அல்சாரி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கரெக்டா அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுறாரு. ஒரு மேக்சிமம் மேட்சஸ்ல பவுல் பண்ணிடுறாரு. பிளஸ் விக்கெட் டேக்கிங் பவுலர் அவர் கண்டிப்பா விக்கெட் எடுக்கிறாரு. இனிஷியல்ல 1 ஓவர் 2 ஓவர் பவுலிங் பண்ணிட்டு டெத்லயும் வந்து பாத்தீங்கன்னா அல்சாரி ஜோசப்போட அட்டாக் வந்து அதிகமா இருக்கு. டெத்ல வந்து அல்சாரி ஜோசப்பும் ரசலும் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறாங்க. சோ 2 பேரும் நம்ம வந்து ஆல்ரெடி ரசலை பிக் பண்ணியாச்சு. இன்னும் அல்சாரி ஜோசப் எடுத்துட்டோம்னா டெத்தை வந்து கவர் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால 5வது ஆப்ஷன்ல எடுத்திருக்கோம். 6வது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிறதுனால மெக்கைய கூட வந்து ட்ரை பண்ணுவாங்க. அது உங்களோட விருப்பம். மெக்கை வந்து நல்ல பவுலர் தான். இல்லைன்னா ஒருவேளை ஷெப்பர்டை கூட அவங்க வந்து எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா லாஸ்ட் மேட்சோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவங்க மெக்கையை எடுத்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு வெஸ்ட் இண்டீஸ். இல்லையா அப்படி இல்லைன்னா நீங்க தாராளமா
மோட்டியை கூட ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மோட்டியும் வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்ச்ல 13 ஓவர் போலிங் பண்ணி 7 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ 6வது ஆப்ஷன்ல அந்த பேர் வச்சுக்கலாம். அதுவே 7வது ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரோமன் பவல், இல்ல மோட்டி, இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்லஸ். ஸோ இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை வந்து நீங்க தாராளமா உங்களுடைய டீம்ல 7வது பிளேயரா வந்து நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சேஃபான ஒரு செலக்டடா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ 6 பிளேயர் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து 7வது ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் பவல் இருக்கிறாரு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மோட்டி இருக்காங்க. அந்த 7வது பிளேயர் வேணும் வெஸ்ட் இண்டீஸ் சைட்ல இருந்து அப்படின்னா அந்த இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதேதான் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இவங்களும் நல்ல பேட்டிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ பிலிப் சால்ட், பட்லரு, பாஸ்ட்ரோ, ஹாரி ப்ரூக், மொயின் அலி, லிவிங்ஸ்டோன் அண்ட் சாம் கருன். இவங்களும் பாத்தீங்கன்னா எப்படி வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து 7 பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7 பேட்டிங் லைனப் வந்து இங்கிலாந்து வச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ப முடியாத லைனப்பா இருக்கு. இப்போ வந்து நம்ம இப்போ எப்படி சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னா எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியா ஆடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீங்க பிலிப் சால்ட், பட்லர், பாஸ்ட்ரோ, ஹாரி ப்ரூக்லாம் பாத்தீங்கன்னா அந்த 4 பேருமே நம்பவே முடியாது. டே வந்து கரெக்டா அவங்களுக்கு பெர்ஃபெக்டா சிக்கிச்சு அப்படின்னா ஆப்போனன்ட் பவுலர் செத்தாங்க 100, 80 இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதே இது அவங்களுக்கு டே அகைன்ஸ்டா போச்சு அப்படின்னா அவங்களால பெருசா ஸ்கோர் பண்ண முடியாது. டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டை கொடுத்துட்டு கூட போறதுக்கான பிளேயர்ஸ் ஏன்னா யாரையுமே நம்ப முடியாது. இப்போ பாருங்க பிலிப் சால்ட் இந்த சீசன்ல 3 மேட்ச்ல 61 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட்லர் 3 மேட்ச்ல 90 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பாஸ்ட்ரோ 3 மேட்ச்ல 54 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹாரி ப்ரூக் 3 மேட்ச்ல 67 ரன். மொயின் அலி 3 மேட்ச்ல 41 ரன் ஸ்கோர் பண்ணி 2 ஓவர் போலிங் பண்ணி ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்திருக்காரு. லிவிங்ஸ்டோன் 3 மேட்ச்ல 28 ரன் ஸ்கோர் பண்ணி 2 ஓவர் போலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சாம் கருன் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு. சோ ரன் அவர் ஆல்ரவுண்டர் தான், அந்த மேட்ச்க்கான பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. ஆனா 2 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எடுக்கல. பட் 7 பேட்டிங் லைனப் இருக்கு. இந்த 7 பேட்டிங் லைனப்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வரும்போது மொயின் அலியை நான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன். ஏன்னா மொயின் அலிக்கு வந்து எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாஸ்ட்ரோ அடிக்கக்கூடிய பாயிண்ட், ஒரு ஹாரி ப்ரூக் அடிக்கக்கூடிய பாயிண்ட் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மொயின் அலி ஒன்னு பேட்டிங்ல வாங்கி கொடுப்பாரு, இல்ல பவுலிங்ல வாங்கி கொடுப்பாரு. நமக்கு தேவை பாயிண்ட். சோ மொயின் அலியை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பட்லருக்கு போலாம். ஏன்னா பட்லர் எல்லாம் டிராப் பண்ணிட்டு ஒரு ஸ்மால் லீக் டீம் செட் பண்றது அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒண்ணு. சோ அதனால நீங்க ரெண்டாவது பட்லருக்கு போலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா காமனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட்டுக்கு தான் போவாங்க. மோஸ்டா ஒரு 70% மேல பிலிப் சால்ட்டை தான் ட்ரை பண்றாங்க. பட் நீங்க உங்களுக்கு ஒருவேளை பிலிப் சால்ட் மேல நம்பிக்கை இல்ல, ஃபர்ஸ்டே விக்கெட் எடுக்கிறவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ண காரணமே அந்த இனிஷியல்ல விக்கெட் டப்புன்னு எடுக்கிறதா. நீங்க நியூசிலாந்து கூட பாருங்க டப்பு விக்கெட் எடுத்துருவாங்க. ஆப்கானிஸ்தான் கூட பாருங்க அந்த கொஞ்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா குர்பாஸ் எல்லாம் டக் அவுட்ல அவுட் ஆகிடுவாங்க, ஓப்பனிங் முடிச்சிருவாங்க. சொன்னால அவங்களுக்கு அதுதான் பிளஸ். அப்படிங்கும் போது நீங்க பிலிப் சால்ட்டை நம்பல அப்படின்னா நம்பினீங்கன்னா 3வது ஆப்ஷன், நம்பல அப்படின்னா 3வது ஆப்ஷன்ல நீங்க வந்து ஹாரி ப்ரூக்கை கூட மேபி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டரா நீங்க லிவிங்ஸ்டோனை கூட தாராளமா நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆர்ச்சர், ஜோர்டான், ரஸ்கின், மார்குட். இந்த ஜோர்டான் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா ஒரு இடத்துல டோப்லி கூட ஆடலாம். பட் டோப்லி வந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல இந்த வேர்ல்ட் கப் சீரீஸ்ல, அதனால அவர் ஆடுவாரான்னு தெரியல. பட் ஆர்ச்சர் 3 மேட்ச்ல 12 ஓவர் போலிங் பண்ணி 8 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சரியான ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா இவங்க ஆடினது எல்லாமே கொஞ்சம் வீக்கான டீம் தான். ஒண்ணு மட்டும் ஆஸ்திரேலியா நல்ல டீம் கூட ஆடினாங்க. அடுத்து ஸ்காட்லாந்து, நமீபியா. பட் அவங்க நமீபியா, ஸ்காட்லாந்து கூட ஆடும்போது ஃபுல் பேட்டிங் அந்த மாதிரிலாம் கிடைக்கல. இங்கிலாந்து கூட தான் அவங்க ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா 20 ஓவர் ஆடினாங்க. அண்ட் ரஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஜோர்டான் வந்து 2 மேட்ச்ல 6 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட். ரஸ்கின் வந்து 3 மேட்ச்ல 14 ஓவர் போலிங் பண்ணி 9 விக்கெட் ஸ்கோர் பண்ணி இருக்கிறாரு. அடுத்து மார்குட் 3 மேட்ச்ல 9 ஓவர் போலிங் பண்ணி 6 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நீங்க பார்த்த உடனே தெரியும். இதுல ஒரு முதல் இம்பார்ட்டன்ட் வந்து ஆர்ச்சர். அந்த டீமோட இனிஷியலையும் பவுல் பண்றாரு, மிடில்லயும் அட்டாக் பண்றாரு, ஒரு சில ஓவர் டெத்லயும் ஒரு ஓவர் கிட்ட எடுக்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ஒரு மெயின் ஸ்பின்னர் வேணும். எப்படி அகில் கோஷன் அங்க மெயின் ஸ்பின்னரா இருக்காரோ அதே மாதிரி இங்க வந்து ரஸ்கின் 3 மேட்ச்ல 14 ஓவர் போலிங் பண்ணியிருக்காரு. 14 ஓவர் 12 ஓவர் கிட்ட தான், சாரி 12 ஓவர் தான் போலிங் பண்ணாரு, கன்ஃபியூஸ் ஆயிட்டு. ஸோ 12 ஓவர் போலிங் பண்ணி
9 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்திருக்கிறாரு. சோ ஓரளவுக்கு நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ரெண்டாவது ஆப்ஷன்ல பிக் பண்ணியாச்சு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா எய்தர் ஒன்னே நீங்க ஜோர்டானை எடுக்கலாம் மூணாவது ஆப்ஷன்ல, இல்லைன்னா மார்க்குட் எடுக்கலாம். பட் மார்க்குட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ் நல்லா இருக்கு. பட் கிறிஸ் ஜோர்டான் வந்து அந்த டீமோட டெத்ல 2 ஓவர் எடுக்கிறாரு. அந்த காரணத்தினால நான் வந்து கிறிஸ் ஜோர்டானை ப்ரிப்பேர் பண்றேன். இல்ல அப்படின்னா நீங்க தாராளமா மார்க்குட்டுக்கு போய்க்கலாம். சோ 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். 4வது 5வது 6வது 7வது ஆப்ஷன்ல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஹாரி ப்ரூக் வேணுமா, பிலிப் சால்ட் ஹாரி ப்ரூக் வேணுமா, இல்ல அப்படின்னா லிவிங்ஸ்டோனை ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் நீங்க மார்க்குட்டை கூட 7வது ஆப்ஷன்ல விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 2 டீம்ல இருந்துமே 6 பிளேயர் பார்த்திருக்கோம். பிளஸ் 2 டீம்ல இருந்துமே ஒரு பிளேயர் வந்து எக்ஸ்ட்ராவும் பார்த்து வச்சிருக்கோம். ஸோ ஒரு 14 பிளேயர் வந்து பார்த்திருக்கோம். இந்த 14ல இருந்து நீங்க உங்களுக்கு கொஞ்சம் செலக்டடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 பிளேயர் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த என்னோட ஒரு 11 பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்க ஸ்மால் லீக் டீம்ல. ஸோ நம்ம வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பூரான், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் பவல், ரோமன் பவல், ரசல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோசப், அகில் கோசே, ஜோசப். ஸோ ஒரு 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் சைட்ல இருந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். இங்கிலாந்துல இருந்து பாத்தீங்கன்னா பட்லர், பிலிப் சால்ட், மொயின் அலி. ஸோ பட்லர், பிலிப் சால்ட், மொயின் அலி. அடுத்து ஆர்ச்சர், ரஸ்கின், மார்க்குட். ஸோ ஆர்ச்சர், ரஸ்கின், மார்க்குட். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்னும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரண்டன் கிங்க வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிடில் ஆர்டர்ல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து சார்லஸ் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் 2வது ஆப்ஷன்ல. ஏன்னா அவரும் நல்லாவே ஆடினாருன்னு சொன்னோம். 3வது வந்து பாத்தீங்கன்னா மெக்கையை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. 4வது வந்து பாத்தீங்கன்னா மோட்டியும் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. என்ன 5 பேர் சொல்லிட்டு இன்னும் பண்ணிக்கோங்க நீங்கன்னா கொஞ்சம் இந்த பிளேயர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் லிவிங்ஸ்டோன் மேல கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் என்னதான் இருந்தாலும் அதே மாதிரி கிறிஸ் ஜோர்டான், இந்த 2 பேரையும் கொஞ்சம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கணும் பாருங்க. இல்லைன்னா ஒருவேளை உங்களுக்கு மார்க்குட்டை எடுக்க பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்க, வேணா நீங்க விக்கெட் எடுக்க மாட்டேன், அந்த இடத்துல கிறிஸ் ஜோர்டானை கூட நீங்க உங்க விருப்பம் தான், நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன். எல்லா பிளேயரும் முக்கியமான பிளேயர்லாம் சொல்றதுல ஒரு 14 பிளேயர் நம்ம இம்பார்ட்டன்ட் பிளேயர் பார்த்தாச்சு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 செட் பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மேட்ச்ல ரசலுக்கு கேப்டன் கொடுங்க. ஏன்னா அவர் 5வது மெயின் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்ல. ஒருவேளை ரோட்டன் சேஸ் வந்து சாய் ஹோப்புக்கு மேல உள்ள வந்தாருன்னா சாய் ஹோப்பும் ரசலும் சேர்ந்துதான் ஒரு 4 ஓவர் பவுலிங் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே சாய் ஹோப் வந்தாருன்னா ரசல் கண்டிப்பா 4 ஓவர் பவுலிங் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும். அப்படிங்கும்போது கேப்டனா தூக்கி போட்டுருங்க. அண்ட் வைஸ் கேப்டன் பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பவுலிங் ஆப்ஷன்ல போறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச்சர்ட்ட போறது எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நிக்கோலஸ் பூரன் அண்ட் ஜோஸ் பட்லர்ட்ட வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுப்பாங்க. நம்ம வந்து ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல போலாம். ஏன்னா நீங்க பாத்தீங்க ரன் நல்லா ஸ்கோர் பண்ணதுக்கு ஈக்குவலா விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. சோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் இங்கிலாந்து. சோ சூப்பர் 8 அப்படிங்கிறதுனால பொறுமையா தெளிவா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா டீம்ஸ் நம்ம வின் பண்ணணும். ஸோ மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஸோ வீடியோ பத்தி எல்லா நண்பர்களும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.